வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து பிவாட் பாயிண்ட் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இது வந்து என்னோட 100 சப்ஸ்கிரைப் அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்சிங் வீடியோ இருக்கும். ஓகே, நீங்கள் 10,000 ருபீஸ் 1 lakh ரூபீஸ் கொடுத்து கூட 1 lakh கொடுத்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ப்ளீஸ் தயவு செய்து அது பார்த்து லைக் அப்புறமா வைரல் பண்ணுங்கள். எதனால வைரல் பண்ணுன்னு சொன்னால், நிறைய பேருக்கு ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, ரைட்? கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இது மாதிரி ஃப்ரீயாகவே கற்றுக்கலாமே. இதில் வந்துட்டு என்னோட மேஜரான இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லிக்கிறேன். எவ்வளோ கிளியராக எப்படி நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லலாம் சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் ஆல்மோஸ்ட் இது கூட என்னோட ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான வீடியோ வந்துட்டு நீங்கள் இது எல்லாருக்கும் போகலன்னா இது ஆக்சுவலி யூஸ் இல்லாது போயிடும். எதனால சொல்கிறேன்னா, கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதில் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அதோட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட அந்த இதில் இருக்கும்போது ஆக்சுவலி அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடும்போது இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிவோட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த ப்ரைஸில் இருந்துச்சு. நான் க்ளீனாக சொல்லியிருந்தேன், இந்த ப்ரைஸ் இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து கீழே இந்த போயிருக்கு. ஆனால் இங்கே வாங்கக்கூடாது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே ரெட் கேண்டல் வந்தால் தான் வாங்கணும். நீங்கள் வாங்கி ஜஸ்ட் ஒரே ஒரு கேண்டல் ரிஸ்க். இது பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஓகே, இது வேணும்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து புரிஞ்சிடும். அந்த வீடியோவை கிளியராக பாருங்கள். இந்த வீடியோவை கிளியராக பார்க்கும்போது இந்த எக்ஸாக்டாக இந்த டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். 12:50 சம்திங் இந்த டைமில். ஓகே, அதில் பண்ணும்போது அப்போ சொல்லியிருக்கோம் நான், இங்கே இந்த ப்ரைஸில் வந்திருந்தோம், இது இந்த ரெட் கேண்டல் வந்தால் தான் நீங்கள் இங்கே புட் சைடில் புட்டு பை பண்ணணும், இங்கெல்லாம் புட்டு பை பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட் லெவலில் நம்ம ட்ரேட் எது மாதிரி எடுத்தீங்க அதை பற்றி பார்க்கலாம். இது ஆல்ரெடி புதுசாக வந்துருக்கிறவங்க ஆல்ரெடி நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகிருக்குமா லாஸ் ஆகிருக்குமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடே நிஃப்டியில் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரேட் கிடச்சிருந்துச்சு. ஓகே, இது பார்த்தா ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான், நம்ம ஃபேவரில் போயிருக்கு. அதுக்கப்புறம் எங்கன்னா கிடச்சிருக்கு இங்கே பார்க்கலாம், இங்கே இருக்குது. பட் இது வந்துட்டு ரிஸ்க் அதிகம் இல்லை, ரிஸ்க் அதிகனால நம்ம வாங்கலை. ஓகே, செகண்ட் ட்ரேட் வந்துட்டு இங்கே எடுத்துருக்குது. இங்கே எடுத்துருந்து என்ன ஆயிருக்கு, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தேர்டு ட்ரேடு இங்கே இது வந்தால் பார்த்தா பாருங்கள் எவ்வளோ பெரிய டவுன் சைடில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஆக்சுவலி எடுத்துருக்கலாம், எடுக்காமல் போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசன் என்னன்னு, ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஃபாலோ ஆனப்போ ஆல்மோஸ்ட் சைட்வைஸ் போகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அதனால் இது பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட்டு. எதனாலனா, ஆஸ் பர் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் ப்ரைஸ் ஆக்ஷன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது மாதிரி ஃபாலோ ஆனப்போ இங்கே வந்து மறுபடியும் ஒரு சைட்வைஸ் போய் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இந்த பக்கம் போய் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் மறுபடியும் போகிற சான்சஸ் அதிகம். இது கீழே தான் போயிருக்கு. ஓகே, இது கீழே போயிருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் ஆல்மோஸ்ட் டைம் இது சைட்வைஸ் போகிற சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகம். ஓகே, அதனால் அதுக்கப்புறம் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பிரேக் அவுட் ஆனால் மட்டும் தான் ஃபர்தர் கீழே போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு நம்மளுக்கு பாசிட்டிவ், செகண்ட் ட்ரேடு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்து, தேர்ட் ட்ரேடு நல்ல ப்ராஃபிட்டு. அதுக்கு ஃபோர்த்து ட்ரேடு எடுக்கலை. ஃபோர்த்து ட்ரேடு எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட்டு தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எது மாதிரி எடுத்துருக்கலான்னு பார்க்கலாம். நேற்றோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். இது அப்பர் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல, ரைட்? இங்கே ஒன்று பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு ஃபுல்லாக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுனப்போ டவுன் போய் பவுன்ஸ் பேக் ஆகி இருக்கும்போது மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஓகே, செல்லிங் ப்ரெஷரோட மறுபடியும் மேலே போகும்போது இது வாங்குறோமா வாங்கக்கூடாதா நீங்களே சொல்லுங்கள். ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷனில் இது ஆஸ் பர் த ரூல் என்ன இருக்கும், அப் சைடு வாங்கியிருக்கணும், ரைட்? ஆஸ் பர் த ப்ரைஸ்
ப்ரைஸ் பிஹேவ்ல இது மாதிரி கேண்டல் வந்து அட்லீஸ்ட் இங்கே ரெட் கேண்டல் வந்திருந்தாலும் வாங்கக்கூடாது, ரைட்? நம்மளோட இப்போ இந்த கேண்டல் வந்துட்டு இங்கே வந்துருக்குன்னு நினச்சிக்கலாம், இங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது பாசிட்டிவ் கேண்டல். இப்போ இங்கே ஸ்மால் கேண்டல் வந்துட்டு நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸ்மால் கேண்டல் தான் என்ட்ரி கிடச்சி. இது வாங்கணுமா வாங்கக்கூடாதா? இது வாங்குறது கொஞ்சம் தடுக்கலாம். ஆனால் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பண்ணப்போ இந்த சின்ன லாஸ் ஓகேன்றது இது எது மாதிரியானா இது ஒரு 100ல் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 30% ஒரு நம்ம பாசிட்டிவ் போகிற சான்ஸ் இருக்கும். மிக்கிறது லாஸ்ட் 70% ஆஃப் இந்த ட்ரேட் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஓகே, இது அப்சைடு போய் எதனாலன்னா எப்பயும் இவ்வளோ பெரிய கேண்டல் வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாரும் நாம்பளாகட்டும் வேற யாரே ஆகட்டும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஓகே, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும் கீழே, அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அதனால் இது மாதிரி ட்ரேடு கொஞ்சம் தடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தோம்னா டவுன் சைடில் இங்கே வந்து ஒரு ட்ரேட் இருந்துச்சு டவுன் சைடில். பட் நம்ம இதுவும் எடுத்திங்கன்னா இதுவும் எடுக்கல. ரீசன் சிம்பிள். ரீசன் வந்துட்டு இங்கே பார்க்கலாம் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து இருக்கு. இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே ஒரு ரெட் கேண்டல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கணும். ஆனால் இது கண்டினியூஸாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் வாங்கக்கூடாது, வாங்கலை நம்ம. அதுக்கப்புறம் எதுனா ட்ரேட் கிடச்சிருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக ஒரு சின்ன 1220 ஃபஸ்ட்டு ட்ரேட் பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு ட்ரேடு தான். மார்னிங்லேருந்து 1220 வரலாம் எது மாதிரி ட்ரேடு நம்மளுக்கு கிடைக்கல. ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரேடு தான் நம்ம எடுத்தோம். இங்கே பார்க்கலாம் அது நல்லா ப்ராஃபிட் வந்து. ஓகே, இங்கே வரலாம் நம்ம ஹோல்டு பண்ணிங்களா இல்லைன்ற செகண்டரி. பட் ஃபால் ஆகிருக்குது அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸான கேப்சர் பண்ணியிருக்கலாம், ரைட்? 100%. இது ஆல்மோஸ்ட் மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் மேலே ஃபால் ஆகி நம்மளுக்கு ப்ரீமியமில் கிடச்சிருந்தாலும் அவ்வளோ கேப்சர் பண்ணுறது நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ஹேஸ் பர் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலாம், ரைட்? அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் எந்த ட்ரேடால இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆனப்போ சேம் திங் சைட் வேஸில் போகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகம். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. பட் ஆனாலும் நான் இங்கே வந்து வாங்கலாம். ஓகே, இது வாங்கியிருந்தாலும் இந்த கேண்டல் வாங்கியிருந்தாலும் இது ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் இங்கே எல்லாம் வாங்கலை. ஓகே, நாளைக்கோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யோட நாளைக்கோட இந்த லெவலில் வந்தப்போ இப்போ கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாமா? இது வந்துட்டு பிவாட் வச்சுட்டு பார்க்கலாம். பிவாட் லைனுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நேற்று போட்டிருக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லைனுக்கும் அப்புறமா இன்றைக்கி பிவாட் லைன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த பிவாட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இது கூட உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை போதும் உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பிவோட் பாயிண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க இப்போது நிஃப்டியோட இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு 24,243, செகண்ட் சப்போர்ட் வந்து 24,142, தேர்ட் சப்போர்ட் வந்து 24,081. அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டவுன் சைடில் வந்துட்டு 24,028, அப்புறமா 23,956, அதுக்கப்புறம் 23,839. இது நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஃபால் ஆனாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்? நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் இங்கே பார்த்தா பேங்க் நிஃப்டியில் எந்த ட்ரேடும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்துட்டு 52,175, அதுக்கப்புறம் 51,870, அதுக்கப்புறம் 51,679. அப்புறமா டவுன் சைடில் வந்துட்டு இந்த லெவல் வந்துட்டு 51,455, அதுக்கப்புறம் இது வந்துட்டு 51,284, அதுக்கப்புறம் 51,007. ஓகே, இது பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு இல்லாமல் பேங்க் நிஃப்டி பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் சொல்லலான்னு பார்த்தா
சொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேங்க் நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி, லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி, ரைட்டு. இனிமேல் பேங்க் நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி இருக்காது, இனிமேல் ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஓகே, யாரெல்லாம் இங்கே வரலாம் இந்த வரலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும். அது என்னன்னா, இது பாருங்கள், ஒரு நான் டைரக்ஷனல் ட்ரேடர்களுக்கு தான் இது பிரச்சனை. எப்படி ஸ்ட்ராங்கல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது வீக்லி எக்ஸ்பைர் போகிறதுனால பிரச்சனை. இது என்ன மாதிரி டைரக்ஷனல் ட்ரேடர்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்டு. ஜஸ்ட் வந்துட்டு இப்போ ப்ரீமியம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரைட்டு. அதில் வால்யூம் இருக்குமா இருக்காதா, இப்போ ஆல்ரெடி வால்யூம் இல்லை. இப்போ நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் தெரியும் போகுது. 1 மந்த் வரலும் ஒரு ட்ரேட் எடுக்காமல் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். இன்கேஸ் 1 வீக்லேயே நம்மளோட ஒரு ப்ரீமியம் எல்லாம் ஓகே எல்லா வால்யூம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ செபி எந்த ரூல் எடுத்துன்னு வந்தாலும், இன்கேஸ் இது ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க இது வந்துட்டு எஃப்என்டோ வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறாங்க. எஃப்என்டோ ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னா யாருக்காகனா, இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லேக் மேலே சேலரி இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா 10 லேக் ருபி இயர்லி இன்கம் டேக்ஸ் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு, அவங்க டேக்ஸ் கட்டி அவங்களுக்கு மட்டும்தான் எஃப்என்டோ மாதிரி ஒரு டாக் வருது. ஆனால் எக்ஸாக்ட்லி எனக்கு நியூஸ் தெரியாது. இது அது புரளிக்கிறதா இருக்கலாம், அப்படின்னு பொய்யா கூட இருக்கலாம். பட் இன்கேஸ் வந்தாலும் வந்தப்போ என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி இன்ட்ராடே பண்ணிக்கின்னு உட்காருவீங்களா, அப்போ ஈக்விட்டியில் போகணும் தான் போகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்விங் ட்ரேடிங்கு, மூமெண்ட் ட்ரேடிங் இருக்குது, அப்புறமா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்குது, இது மாதிரி ஈக்விட்டியில் அதிகமாக ட்ரேட் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது. ஓகே, இது மாதிரி ட்ரேடிங்கில் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஹோப் இந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ லாஸ்ட் வரல யாருன்னா பார்த்துக்கிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம்.